கடந்த மாதம் காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகள் இந்த மாதம் காத்திருக்க வைத்தவர் வந்து செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். He will come and save you. எல்லா காரியத்திலிருந்து ரட்சிக்கிறவர் வருவார். மனம் பதறுகிறவர்களை பார்த்து இந்த மாதம் துவங்கும் போதே சில பதற்றத்தோடு பார்க்கிற உள்ளத்திற்கு இந்த மாதம் முதல் நாள் இந்த காலை நேரத்திலே பலிபீடத்திலிருந்து ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இதுதான். எந்த காரியத்தை குறித்த கலக்கம் உனக்கு தேவையில்லை. பல ஆண்டுகள் நீ சந்தித்த பிரச்சனைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு முடிவை கட்ட போகிறார். பல காரியத்தில் இந்த மாதத்திலே தேவன் ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறார். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? சில கட்டுல இந்த மாதம் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. சில நிந்தனைகள் இந்த மாதம் மாற போகிறது. சில அவமானங்கள் மாற போகிறது. சில வெட்கங்கள் மாற போகிறது. சில நிபச்சொற்கள் மாற போகிறது. சில காரியத்தில் தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போட இந்த வார்த்தை எனக்கானது. என் மீட்பர் வருகிறார், என்னை ரட்சிக்கிறவர் வருகிறார். ஜீசஸ் அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். ஒவ்வொரு நாள் காலையில இந்த நாளை குறித்த ஒரு பயம் உண்டாகும் போது காலையில் எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லிருங்க, அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். பக்கத்துல 2 பேரை கையை கொடுத்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். வேற யார் வந்தாலும் ரட்சிப்பு கிடையாது. அவர் வருவார், அவர் ரட்சிப்பார். ஆமென். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை தைரியத்தோடு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். நேற்று இரவிலும் சொன்ன வார்த்தை, தம்முடையவர்களுக்காய் அவர் வருகிற தேவன். ஹல்லேலூயா. பொதுவாகவே ஆபத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள். நெருக்கத்தில் நம்மோடு நெருங்கி இருக்கிற அநேகர் விலகி போவார்கள். ஆனால் நான் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னுடைய அனுகூலத்தில் என்னோடு இருப்பதை விட என் பிரதிகூலத்தில் என்னோடு அதிகம் இருக்கிறவர். என்னை ரட்சிக்க என் தேவன் வருவார் என்று விசுவாசிக்கிறவங்க. ஹல்லேலூயா. அவர் வரும்போது நாம எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? ஏசாயா 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். ஏசாயா 25:9 வசனம். அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து அக்காலத்திலே சொல்ற இடத்துல விசுவாசத்தோடு சொல்கிறேன், ஜூன் மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்தில் இவரே அவர் என்னை ரட்சிப்பார்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப இவரே என்றானா பக்கத்துல வந்துட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜூன் மாதம் என் பக்கத்துல நின்னு கர்த்தர் சிலதை செய்ய போறார். நம்புற தேவ பிள்ளைங்க. கடந்த மாதங்களில் எல்லாம் அழுகையோடு வந்த உள்ளத்திற்கு இந்த மாதம் ஆனந்த பலி செலுத்துகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பல நாட்கள் அழுத என் அழுகைக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி உண்டாக போகிறது. பல நாட்கள் எதிர்பார்த்த ரட்சிப்பு இந்த மாதத்தில் எனக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். தனித்து வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உள்ளமே, இந்த மாதத்தில் உன் கூடாரத்தில் ரட்சிக்கத்தக்க ஒரு கிரியை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். ஓ ராபா சந்தரா, தனிமையாய் வந்து ஆராதித்துக் கொண்டிருந்தாய், விசுவாசத்தோடு ஆராதித்தாய். என்னை ரட்சித்தவர் என் குடும்பத்தை ரட்சிப்பார் என்கிற ஏக்கத்தோடு ஆராதித்த உள்ளத்திற்கு இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறேன், உன் குடும்பத்தில் ரட்சிப்பின் கிரியை நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிக்க வந்தவர் உன் குடும்பத்தை ரட்சிக்க இந்த மாதம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பல நாட்கள் தேவ சமூகத்தில் என் ஆண்டவர் வந்து என்னை ரட்சிக்க மாட்டாரோ, என் கர்த்தர் வந்து இதுல ஒரு கிரியை செய்ய மாட்டாரோ பயந்து இருந்த அநேக உள்ளத்தின் வாழ்க்கையில இந்த மாதம் கர்த்தர் வந்து கிரியை செய்ய போகிறார். எதிர்பாருங்கள், ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்கள். அவர் சும்மா பேசுகிற தேவன் அல்ல. சும்மா ஒரு வார்த்தையும் அவர் பலிபீடத்திலிருந்து பேச மாட்டார். அவர் ஒரு வார்த்தையை சபைக்கு பேசுகிறார் என்றார் அதை விசுவாசிக்கிற வாழ்க்கையில அதை நிறைவேற்ற ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை அது இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிற்று. ஆமென். அனுப்பிடுவார் வார்த்தையை, இறக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. இறக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. ஏன் யாக்கோபுக்கு அனுப்பப்பட்ட வார்த்தை அது யாக்கோபின் மேல் வந்து இறங்கிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இஸ்ரவேலின் மேல் வந்து இறங்கிச்சு? யாக்கோபு எப்பொழுது இஸ்ரவேலாய் தன்னை மாற்ற ஒப்பு கொடுத்தாரோ, ஆமென், அப்போ வார்த்தை அனுப்பிட்டாரு. அது என் வாழ்க்கையில வந்து இறங்கும்படி நான் தான் என்னை ஒப்பு கொடுக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். இந்த மாதம் முதல் நாள் காலையில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். உன்னை ரட்சிக்கிறவர் வருவார். இனி இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கும் போது
ஆமே. அவர் ரட்சிக்க வரும்போது நான் ஒதுங்கிடணும். ஆமே. யவீரு வீட்டுல மகளை உயிரோடு எழுப்ப இயேசு உள்ள என்றாகும் போது யவீரு ஒதுங்கிட்டாரு. அதன் அடையாளம் தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் வெளியே போன்னு சொல்லும் போது யவீரு தடுக்கவில்லை. யவீரு தடுக்கவில்லை. யவீரு அவர் செய்யறதுக்கு இடம் கொடுக்கிறார், செய்கிறதற்கு இடம் கொடுக்கிறார். அவர் ரட்சிக்க வரும்போது இந்த மாதத்திலே இந்த வார்த்தை எடுத்ததுனால சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தையை நான் எழுதவில்லை, ஆனால் அவர் சொல்ல வைக்கிறார். இந்த மாதம் அதிகம் அவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வார். அவர் கிரியை செய்ய உங்கள் வாழ்க்கையில இடத்தை அதிகம் கொடுங்க. ஆமென்.